Hi, good morning friends. I am Sendil New Star. Today பாருங்க ஈட்டிங் விலாக் தான். சிம்பிளான ஒரு புளி ஊற்றாமல் ஒரு காரக்குழம்பு, ஒரு எக்கு, கேரட்டு, பொட்டாட்டோ, பம்கின், ஸ்மால் பிஞ்சி அந்த பம்கின், அதை மிஸ்ஸிங் தான் எக் போட்டு பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட் டேஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, இந்த கறிப்பட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மிளகாத்தூள் இருக்குது, அது கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் கசப்பு தெரியுது. ஏன் நான் முகத்தை மூடிக்கிட்டு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்னால், என் முகத்தை வீடியோவில் காட்டுறதுனால எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. நிஜமாலுமே தான், தப்பாக நினைக்காதீங்க. நான் பெரிய ஆண் அழகெல்லாம் கிடையாது. அது இன்னும் தெரியல, முகத்தை பார்க்குறதுனால எனக்கு உடனே ஃபீவர் வருது. அதனால் முகத்தை மூடிக்கிட்டே போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் குழம்புல கம்மியாக இருக்குது, பட் ஆனால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குது. நான் நல்லா ஆகிட்டேன். சாருக்கு சளி பிடிச்சிக்குது. தம்பி எரிமின்னு உட்காந்துக்கிறாரு பாருங்க, கிரீன் சில்லி. சாதம் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 கரண்டி சாப்பாடு தான். ப்ளஸ் வெஜிடபிள் நிறைய சாப்பிட்றேன். நான் டயட்டை ஃபாலோ பண்ண என் வயிறே தெரில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் பவுட்ரு போட்டாலே அது எந்த குழம்பாலும் ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குது.
தூங்கி இருக்கும்போது நினச்சேன் இன்றைக்கி டின்னரு இந்த புளி ஊற்றாமல் ஒரு காரக்குழம்பு மாதிரி சிம்பிளாக வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன். அதே மாதிரி வச்சுட்டேன். மட்டனுடைய லிவர் சாப்பிடணும்னு தோணுது. அதுதான் வாங்கினா திட்டு வர பயமாகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன் சில்லி நல்ல காரம். இந்த பாட்டில் வாட்டர் குடித்து 15 days ஆகுது. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் சுடு தண்ணி தான் குடித்தேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இதை குடிச்சு பார்க்குறேன். ஏன்னா பழைய நிலைமைக்கு போகணும்ல, அதுக்காக. இங்கே டேப் வாட்டர், இங்கே மினரல் இது அக்வா வாட்டர் தான் இருக்குது. இது பியூரிஃபிகேஷன் பண்ணி அதை குடிக்க மாட்டேன். ஆனால் சுட வைக்கிறதுல அதை குடிக்கிறேன். இந்த வாட்ரு பார்த்தீங்கன்னாக்கா குட் டேஸ்ட்டு. ஒரு டைம் இப்படி திறந்து வாயில் ஊற்றினோம்னே இந்த ஒரு பாட்டில் உள்ள காலியாக போயிடும். இது எவ்வளோ எம்எல்னா 300 ml அப்படியே ஒரே டைமில் வாயில் போயிடுதுங்க. நீங்களே பாருங்கள், சந்தேகத்துக்கு பாருங்கள். விட்டு அந்த கொஞ்சம் ஒரு 50 ml கூட இல்லை, 30 ml தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 10 பாட்டில் 20 பாட்டில் குடிச்சிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 15 days சுட தண்ணி தான் குடிச்சுட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஒரு மாதிரி தொண்டை இருந்ததுனாக்கா மறுபடியும் வந்து சுடு தண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆனால் எப்பயும் நைட்டில் ஃபுல்லாக சுட தண்ணி தான் குடிப்பேன். நான் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். பகல்லையுமே சுட தண்ணி குடிப்பேன், பச்சை தண்ணி குடிப்பேன். சரி, உடம்பு சரியில்லாமன்றதுனால வெறும் சுட தண்ணி மட்டும் குடிச்சுன்னு இருந்தேன். நான் பிரித்து மேய்ஞ்சனாக்கா ஒரே வாரத்தில் 100 kg ஆகிடுவேன். ஆனால் நான் அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, டயட்டை ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு குறைச்சேன் உடம்ப.
ஐயோ ஓடுது. லாஸ்ட்டாக தான் முட்டையை சாப்பிடுவோம். இந்த லாஸ்ட்டாக முட்டையை சாப்பிட்ற பழக்கம் எங்கேருந்து வருது ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூலில் போடுவாங்க முட்டை. கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்தோம். அப்போல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் முட்டை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் படிக்கும்போதெல்லாம். இப்போல்லாம் டெய்லியும் போடுறாங்க. அப்போல்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஒரு முட்டையே போடுவாங்க. சோறுலாம் வாங்க மாட்டேன் நான் ஸ்கூலில். வீட்டில் வந்து சாப்பிட்டு போயிடுவேன். வீடு கிட்ட இல்லை. 1லேருந்து 5வது படிக்கிற வரையும் முட்டை போடுற அன்றைக்கி மட்டும் சோறு வாங்க. மற்ற நாளுக்கு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா நல்லா செய்ய மாட்டாங்க. ஆனால் 6th 7th 8th 9th 10th போகிற வரையிலுமே வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போவேன். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போகிறோமோ இல்லையோ, எங்கேயாச்சும் ஒரு இட்லி கடையில் கூட இட்லி வாங்கி வச்சு எடுத்துன்னு போயிடுவோம். அதெல்லாம் ஒரு நினைவுகள், மறக்க முடியாத நிகழ்வுகள் அதெல்லாம். வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துன்னு போவோம். ஆனால் அந்த சாப்பாடு டைம் சாப்பிடவே மாட்டேன். காலையிலே அந்த இன்டர்வல் பீரியட் வரும் 11:30 மணிக்கு. அந்த டைமுக்கு என்ன பண்ணுவோம், கப்பை பிரித்து வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாடு சாப்பிட்னு இருப்பேன். நெக்ஸ்ட்டு லன்ச் டைமுக்கு போயிட்டு பசங்க கூட உட்காந்து சாப்பிட்ருவேன். எல்லோரும் 6th-லேருந்து 10th வரையுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. 11th 12th சோறு போட மாட்டாங்க. அவள் பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஹைலைட்னாக்கா, வீட்டிலேருந்து எடுத்து போகிற சாப்பாட்டை அங்கே சாப்பிட்ருவேன். 11 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். 1 மணிக்கு சாப்பாடு விடும்போதே பசங்க கூட சாப்பிட்டுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த பொண்ணுங்க கப்பெல்லாம் திறந்து யாரும் முட்டை வச்சு எடுத்து டக்குன்னு சாப்பிட்றது. காணம் தேடி கிடப்பாளுங்க. அதையும் மாரி என்ன பண்ணுவோம், அப்புறம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு பசங்க போய், நான் போக மாட்டேன், பசங்க போய் வாங்கிட்டு வருவாங்க சாப்பாடு. 4 கப்பு 3 கப்பு எடுத்துமோன்னா வாங்கி வந்து அது ஒரு அடி அடிப்போம். நல்ல லைஃப். ஒரு மனுஷன் சுதந்திரமாக இருக்கிறான்னு பார்த்தா அது ஸ்கூல் லைஃப் தான். போன வாழ்க்கையும் திரும்ப கிடைக்காது. அந்த ஸ்கூல் சந்தோஷமும் திரும்ப கிடைக்காது. அங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6th to 10th இன்னும் சோறு போடுவாங்க விழுச்சப்பாளத்தில். டோட்டல் 1200 ஸ்ட்ரென்த்து எங்கள் ஸ்கூலில். அந்த சின்ன பசங்க நிற்கிறவங்களும் பார்க்க மாட்டானுங்க, பெரிய பசங்கள்லாம் நெருக்கி தள்ளுவானுங்க வேணுன்னே. அது சோறு போடுற எங்கள் ஊர் அத்தைங்க தான் ஒரு 3 பேர் சோறு போடுவாங்க. ஒரு முட்டை ஒன்று சின்னதாக கீழே வந்துச்சு, அதை தேடி எடுத்து வாயில் வைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் நெருக்கி தள்ளின உடனே மேடி போய் மேலே விழுவானுங்க. அந்த சோறு போகிற கரண்டியாலையும் தள்ளுவாங்க பசங்களை, இல்லை அந்த குழம்பு ஊற்றுக்கன்னு தள்ளுங்க. இப்போ பசங்க சண்டை போடுவானுங்க, பெரியாருங்களாம்.
அதெல்லாம் ஒரு லைஃபு. ஒன்றுமே தெரியாத கடந்துக்கும் அந்த காலத்தில். இப்போ இருக்கிறதுங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எல்லாமே தெரியுது இந்த காலத்தில். இந்த மிளகாவுடைய அந்த காம்பு இருக்குல்ல, நல்ல டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லைஃப்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது யாருக்குமே. ஸ்கூலுக்கு போகிறவங்க இப்போயும் அனுபவிச்சுக்கங்க. ஸ்கூல்லாம் இந்த சண்டை போட்டுன்னு சும்மா சார் இப்படி வெளியே போயிட்டா, டீச்சர் வெளியே போயிட்டா போதும், அடிச்சுன்னு மாஞ்சி கிடப்போம் உள்ள. 6வது 7வதுலாம். 8th டீசெண்டாக ஆகிட்டோம். 8th அது சண்டைலாம் என்னன்னு தெரியாது. 6th 7th தான் அடிச்சுன்னு மாஞ்சி கிடப்போம். செவன்த்தில் கூட என் ஃப்ரெண்டு ராஜேஷ் எழுதுகிறான் வானூரில். ஏதோ சண்டையில் என்ன பண்ணான், என்ன அசிங்கமே கண்ண சொல்லி நான் பட்டுன்னு அவனை அடிச்சிட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், 9th ஒரு அண்ணனை போய் மாறின்னு போய் ஒரு அண்ணங்கிறாரு, அவரை போய் கூட்டின்னு வந்தான். தலையெழுத்து பாருங்க. அவன் என்ன பண்ணான், என்ன உங்கள் ஊரை நீ அடிப்பேன் என்ன பண்ணான், என்னை நெஞ்சு பிடிச்சி கணத்தில் படாருன்னு அடிச்சிட்டான். அவன் 9th படிக்கிறான் அண்ணன், நான் 7th படிக்கிறேன். உடனே என்ன பண்ணிட்டேன், எப்பா அம்மா அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஸுங்க போயிட்டு எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் 8th படிக்கிறான், நான் 7th படிக்கிறேன். அவன் என்ன பண்ணான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போய் 9th போய் சண்டை போட்டான். அவனை போய் சண்டை போட்டு வந்துட்டான். அவனை அடிச்சுனானுங்க. ஆனால் அதே ராஜசேகர் மறுநாள் என்கிட்ட அவன் பேசினான். நான் அவன்கிட்ட பேசலை. அது இப்போயும் ராஜசேகர் மறந்துட்டுருப்பான். ஆனால் பேசுகிறான். இப்போ என்கிட்ட அவன் பேசுவான். எப்போனா ஃபேஸ்புக்கில் பேசுவான், ஃபோன் பண்ணி பேசுவான், மச்சான் எப்படி இருக்கிறன்னு கேட்பான், பேசுவான். அதை அப்போ மறந்துட்டான், சின்ன வயசு இல்லை. ஆனால் அந்த 9th பையன் மாரியன் அடிச்சார்ல, அவரு பார்த்தா 9th போய் நான் அவரை பிடிக்கிறேன். 2 வருஷம் 9th ஃபெயில் ஆகிட்டார். அவரை போய் 9th நான் பிடிக்கிறேன். கடைசியில் அவன் என் கிளாஸில் இருக்கிறான். என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட நான் 10th போய் பேசவே இல்லை, ஊற்றிக்கினான். அப்புறம் மறுபடியும் அவன் பேசினான், நீ செந்தில் உங்கள் தம்பி தானே கேட்டான். நீ அடிச்சு உங்க ஞாபகம் இருக்காதான்னு கேட்டேன். நான் அப்புறம் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவன் தான் பேசுவான். இன்னுவான். நான் திரும்பி கூட அவனை பார்க்க மாட்டேன். நானும் இல்லை, எங்கே போடுறா, அது என்னடா கொஞ்சம் காட்டுற சொல்கிறான்னுவான். அப்புறம் அவன் என் கூட தான் படித்தான் 10th. 9th ஒரு வருஷம் கூட படித்தார், 10th ஒரு வருஷம் கூட படித்தார். நான் பேசவே மாட்டேன், எனக்கு அந்த வெறி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போல்லாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு டீனேஜ் வயசாகி பெருசாகும்போது அப்புறம் அவனை பார்ப்பான். அந்த சைடில் வண்டியில் போகும்போது பார்த்தான்னு வச்சுக்கேன், கம்முன்னு கீழே கவுந்துன்னு போவான். அவன் ஒரு நாள் அவனே லிஃப்ட்டு கேட்டு வானூர் ரோட்டில் கொஞ்சம் விடுறேன்னு கேட்டான். அவர் ஏற்றி போன ஆளுந்து அவன்கிட்ட பேசுவான். இதெல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப் நல்லா இருக்கும். ஸ்கூல்லாம் பயங்கர, இதெல்லாம் ஸ்டோரி மறக்க முடியாது, ஸ்கூல் ஸ்டோரிலாம். நான்
4வது 5வதுல அடிச்சுன்னு கிடப்போம். நான் மாந்தோப்பில் இருக்கிறான் என் ஊரில் நடராஜன், சக்திவேலு, ராமலட்சுமணன் இவனுங்கெல்லாம் அடிச்சுன்னு மாந்துன்னு கிடப்போம். அப்புறம் யார் பரமசிவங்கெல்லாம். ஆனால் வந்து 6th 7th போய் அதுமாரி சண்டை போட்டுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 8th போனதுலேருந்து அதெல்லாம் சண்டைன்னு என்னன்னே தெரியாது. ரொம்ப அமைதியாகிடும். 8th 9th 10th 11th 12th அப்படி டீசெண்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து லைஃப்பில் வந்து ஸ்கூல் ஸ்டோரிலாம் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.